ஃபர்ஸ்ட் லோடு புக் ஆகிருக்கு. லோடு இருக்க தான் போயிட்டுருக்கேன். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்குது ஃபர்ஸ்ட் லோடு. டி நகருக்கு போகணும். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா அசோக் நகரில் இருக்கேன். வெல்கம் பேக் டு அனதர் ப்ளாக். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது பிக்கப்பு. பிகாஸ் இது வந்து டி நகர் ஏரியாவில் இது வந்து செம்ம டிராஃபிக்கான ஏரியா. இப்போ 10 மினிட்ஸ் காட்டுது ரீச் ஆகிறதுக்கு. பட் அது வந்து எப்படி போனாலும் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகிடும். ஸ்ரீநகர் போர்த்தீஸ் ஆண்ட வந்துட்டோம். நம்ம டி நகர்லேருந்து லோடு ஏற்றிச்சு. ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மட்டும் ஏற்றிருக்காங்க. அதை கொண்டு போய் அண்ணா நகர் ஈஸ்ட் யூ பிளாக்ல கொண்டு போய் கொடுக்கணும். லைலா காலேஜ் ஆண்ட இருக்கேன். ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 4 கிலோமீட்டர் தாண்டறதுக்குள்ளே உயிர் போயிடும். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். இப்போ இந்த ரயில்வே இது இறங்கி ஏறணும். ஸோ இதோ நுங்கம்பாக்கம் சிக்னல். இந்த ரயில்வே பிரிட்ஜ் ஏறி இறங்கி ஏறினதும் டிராஃபிக் தான். சின்ன ரோடா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். நினச்சா ஃப்ரீயாக இருக்குது ரோடு. வை திஸ். இன்னைக்கு ஆஃபீஸ் நிறைய ஆஃபீஸ். சாட்டர்டே ஐடிஸ் எல்லாம் இல்லை இன்றைக்கி மொத்தம். ஸோ நம்ம போகிற மாதிரி நம்ம போவோம். கொஞ்ச நாளாகவே போர்ட்டரில் டியூட்டிஸ்லாம் சரியாகவே வர்றதில்லை. என்ன அலப்பறை பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. டிரைவருங்கெல்லாம் திணறாங்க. பிஎன்டபிள்யூஜி கொஞ்சம் இடத்த கொடுங்கோ. அண்ணா நகர் ஃப்ளைஓவர் ஏறிட்டு இருக்கோம். அண்ணா நகர் ஆர்ச். ஸோ இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு இருக்குது. இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் இறக்கணும். செகண்ட் லோடு புக் ஆகிருக்கு வில்லிவாக்கத்துலேருந்து மடிப்பாக்கத்துக்கு. ஸோ லோடு ஏற்ற தான் போயிட்டுருக்கேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர். நம்ம பாடி ரீச் ஆகிட்டோம். லோடெல்லாம் ஏற்றி. ஸோ ஐசிஎஃப்ல புது ட்ரெயின்கள்லாம் நிற்குது. வந்தே பாரத். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மடிப்பாக்கம் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. கொண்டு போய் ட்ராப் பண்ணலாம். கோயம்பேடு அந்த ரீச் ஆகிட்டோம். கோயம்பேடு ஃப்ளைஓவர் தான் ஆப்போசிட்டில் தெரியுது. வடபழனி மெட்ரோ வடபழனி ஃப்ளைஓவர் ஏறிட்டுருக்கேன். செம்ம டிராஃபிக் எல்லா ஏரியாலும். டிராஃபிக்கே இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லா ஏரியாலையும் செம்ம டிராஃபிக். கண்டிப்பாக ரீச் ஆகிட்டோம். இறக்க வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. 21 கிலோமீட்டர் தாண்டி நம்ம மடிப்பாக்கம் வந்துட்டோம். ஸோ இதை கொண்டு போய் இறக்கிட்டே பார்க்கலாம். நம்ம பெருங்குடியிலேருந்து லோடு எடுத்து துறைப்பாக்கம் போயிட்டுருக்கோம். ஸோ நான் எப்படி பெருங்குடி வந்தேன்னு யோசிக்கிறீங்களா? ஸோ மடிப்பாக்கத்துலேருந்து நம்மளுக்கு பெருங்குடிக்கு ஒரு டியூட்டி இருந்தது. அது என்னென்னா கூட கிளைண்ட் இருந்ததுனால வீடியோ எதுவும் எடுக்கலை நான். ஸோ இப்போ நம்ம பெருங்குடியிலேருந்து துறைப்பாக்கம் போகிறோம். அடுத்த துறைப்பாக்கத்துலேருந்து லோடு எடுத்து நம்ம ஈக்காட்டு தங்கல் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது பெருங்குடி ரீச் ஆகிட்டேன். இன்னொரு சொன்ன மாதிரி ஈக்காட்டு தங்கல் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடி தரமணி அந்த ஒரு இதில் தான் இருக்கும். வேளச்சேரி நெருங்கிட்டோம். கத்திப்பாறை ரீச் ஆகிட்டோம். கொண்டு போய் இறக்கிட்டு பார்க்குறேன் கைஸ். போர்ட்லாம் இறக்கியாச்சு. நேராக வீட்டுக்கு போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது.